Hello guys, welcome back. This is module number 1.35 composite shaft loading தான். அதில் ஒரு சிம்பிள் ஷாஃப்ட்டு அதில் வேரியஸ் கிராஸ் செக்ஷன் கொடுத்து அதில் லோடிங் கொடுக்கறது. இதை பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன் அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. ஸோ பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷன்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு சிஸ்டம், அந்த சிஸ்டமில் மல்டிபிள் நம்பர் ஆஃப் வரும்போது அந்த ஈச் அண்ட் எவ்ரி லோடுக்கு ஏற்ற மாதிரி த வேல்யூ ஆஃப் எலாங்கேஷன் ஆர் கான்ட்ராக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சால்வ் பண்ணுற பேஸ் பண்ண கொஸ்டின் ஆன் CE 3491 strength of materials. Regarding the question, a brass bar having a cross-sectional area, so they have given the value of area A millimeter squareல இருக்குது, கன்வர்ஷன் தேவையில்லை, is subjected to axial forces. Find the total change in the length of the bar. Take Young's modulus equal to 105, இது சூப்பர் பொசிஷனாக இருக்குது, 105 ஜிகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் தான் அதற்கான சரியான விஷயம். ஸோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். ஆனால் we have multiple number of loading like 50 kilonewton, 80 kilonewton, 20, 10 அப்படின்னு இருக்கா. ஸோ முதல்ல லோடு என்னங்கிறது தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு தான் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணோம். அண்ட் த வேல்யூ ஆஃப் திஸ் கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் அண்ணா யூனிவர்சிட்டி April May 2025. 2024 இருக்கக்கூடிய ஏப்ரல் மேயோட கொஸ்டின், நவம்பர் டிசம்பரோட கொஸ்டின் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணியிருக்கோம். வெரி ஃபியூ கொஸ்டின்ஸ் ஹவ் ஸ்கிப்ட். மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து ஒரு 18 கொஸ்டின் ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் ரெஃபர் தட் கொஸ்டின் 2 என்பதை சொல்லி சம்முக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு திங் வாட் யூ ஆர் கோன் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தே ஆர் ஆஸ்க்ட் அபவுட் த வேல்யூ ஆஃப் ஏரியா கொடுத்துட்டாங்களா. ஸோ எதனுடைய ஏரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் ஏரியா. ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் டோட்டலாக எடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வி ஹாவ் த டோட்டல் ஏரியா. இந்த லென்த்தோட டோட்டல் ஏரியாவோட வேல்யூ 1000 millimeter ஸ்கொயருங்கிறத பார்க்குறோம். த வேல்யூ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ் ஜிகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ 1 ஜிகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் வில் பி ஈக்குவல் டு 10 to the power of 3 நியூட்டன் பர் millimeter ஸ்கொயர். இந்த கன்வர்ஷன் நம்ம ப்ரீவியஸாக பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனாலும் ப்ளீஸ் கீப் தட் இன் மைண்ட். அதன்படி 105 × 10 power 3 முடிஞ்சிடும். அண்ட் த வேல்யூ ஆஃப் L1, இங்கே L1 ஈக்குவல் டு 0.6 மீட்டருங்கிறது 600 millimeter, L2 1 மீட்டர் அப்படின்னு சொன்னால் 1000 millimeter, இங்கே 1.2 மீட்டருங்கிறது 1200 millimeter அப்படின்னு 3 லென்த்து கிடச்சிச்சு. சரிங்களா. இப்போது we need to find the value of total del, அதாவது டெல்டா L1, டெல்டா L2, டெல்டா L3 மூணுத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபார்முலா ஃபார் டெல்டா L என்னவாக இருக்கும்? F × L டிவைடட் பை A × E அப்படிங்களா. ஸோ A × Eங்கிறத நம்ம சூஸ் பண்ணும்போது we have ஏரியா இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ். இந்த மெட்டீரியல் பிராஸ்னு ஒரே விஷயந்தான். அப்போ இந்த டோட்டல் கிராஸ் செக்ஷனுக்கும் யங்ஸ் மாடுலஸோட வேல்யூ 105 × 10 to the power of 3 தான், மாறாது. அந்த ஏரியா இஸ் ஆல்சோ 1000 அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அப்படின்னா இது மூணுத்தோட கிராஸ் செக்ஷன் ஏரியா, ஏன்னா மூணுத்துக்குமே ஒரே ரேடியஸ். அப்போது ரேடியஸை பேஸ் பண்ணி தான் நம்ம பை R² அப்படின்னு கொடுப்போம் இல்லையா. ஸோ அதனுடைய டோட்டல் வேல்யூ தான் 1000ங்கிறதையும் கொடுத்துட்டேன். ஸோ ஏரியா 1 யங்ஸ் மாடுலஸ் 1, ஏரியா 2 E2, ஏரியா 3 E3 மூணுத்தையுமே 1000 × 105 × 10 power 3 போட்டால் 105 × 10 to the power of 6 நியூட்டன். ஏரியாவோட யூனிட் millimeter ஸ்கொயர், யங்ஸ் மாடுலஸ் நியூட்டன் பர் mm ஸ்கொயர். த யூனிட் இஸ் நியூட்டன். இப்போது ஃபோர்ஸஸ் டியூ டு செக்ஷன் நம்பர் 1, செக்ஷன் நம்பர் 2 அது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாகணும் இல்லைங்களா. ஸோ ஹவ் அபவுட் த செக்ஷன் நம்பர் 1, இதை நம்ம கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஸோ வெல் டேக்கிங் திஸ் செக்ஷன் LM எடுத்திங்கன்னா 50 kilonewton அப்படிங்கிற இந்த லோடு எந்த பக்கம் போய்ட்டுருக்குன்னா வெளியில் போய்ட்டுருக்கு. தட் ரெஃபர்ஸ் டு டென்சைல். ஓகேங்களா. அதே போல் 80 அப்படிங்கிற லோடும் இது வெளியில் போய்ட்டுருக்கு, டென்சைல் லோடாக போய்ட்டுருக்கு. இதோட டைரக்ஷன்ஸை பார்க்குறோம். இங்கே இதோட டைரக்ஷன் மைனஸு, திஸ் இஸ் ப்ளஸ். அப்போ என்ன பண்ணுவோன்னா 50 kilonewton டென்சைல் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைட்டாக போடுவோம். ஏன்னா இந்த கொஸ்டினை பொறுத்த மட்டும் LMங்கிற செக்ஷனை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு டென்சைல் தான், இதை டென்சைலில் சேராது. இதோட அவுட்டர் ஏஜை மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். தட் இஸ் 50 kilonewton டென்சைல் அப்படிங்கிறதுனால இதை ப்ளஸ் அப்படின்னு எடுக்கிறோம். புரிஞ்சா. F3க்கு போயிடும். நம்ம ஏன் F2 எடுக்கலைங்கிறதையும் அப்புறம் சொல்கிறேன். இஃப் ஐ எம் டேக்கிங் F3 NP செக்ஷன், அதில் 10 kilonewtonங்கிறது இன்வர்டாக இருக்குது. தட் ரெஃபர்ஸ் டு கம்ப்ரெஷன். அப்போ என்ன பண்ணணும்? ஸோ வி காட் த வேல்யூ ஆஃப் F1, இதை வெளியில் போயிட்டுருக்கு. தட் இஸ் யுவர் டென்சைல் லோடு.
அதனால் இதை ப்ளஸ் 50 kN. அதுவே இங்கே F3 போடும்போது 10ங்கிறது இன்வர்டாக வந்துட்டுருக்கு. ஸோ தட் இஸ் நெகட்டிவ் இல்லைங்களா, -10 kN போட்டுருவோம். அதுக்கப்புறமா செக்ஷன் நம்பர் MN அப்படி சொல்லும்போது தான் அந்த F = இந்த 80 kN கம்ப்ரெஷன் மைனஸு இது 20ங்கிறது டென்சைல். இப்படி இந்த ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த லோடில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம்? ஸோ இதோட லெஃப்ட் ஹேண்டை பொறுத்த மட்டும் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ், வி ஹாவ் த ஃபோர்ஸஸ் 50 kN ப்ளஸ்ஸு -80 which is equal to -30 kN. அதே போல் இங்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது 20, 10 ரெண்டுமே இன்வர்டாக வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது இந்த லோடை பொறுத்த மட்டும் இப்படி எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ த வேல்யூ இஸ் -20 -10 தட் இஸ் -30 kN. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுத்துலேயுமே முதல்ல டேலி ஆகுதான் நீங்கள் செக் பண்ணணும். இப்படி டேலி ஆனால் மட்டும்தான் இந்த சம்மை நம்ம ப்ரொசீடே பண்ண முடியும். ப்ரொசீட் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ வி காட் தீஸ் வேல்யூஸா. ஃபஸ்ட்டு ஒன் F1 L1 ஃபோர்ஸ் 1ஓட வேல்யூ டென்சைல் லோடு, அதுவும் ப்ளஸ் 50 kN. கிலோவை 10⁻³ போடுறோம். அண்ட் த வேல்யூ ஆஃப் L1 = 600. ஸோ ஆஸ் மென்ஷன்ட் இன் த டயக்ராம், நம்ம டயக்ராமில் தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியாச்சு. தீஸ் வேல்யூஸ் 600 millimeter, இங்கே 1000 millimeter, இங்கே 1200 millimeter. அண்ட் த வேல்யூஸ் ஆர் இங்கே ப்ளஸ் 50 × 10⁻³ இங்கிட்டு -30 × 10⁻³, அங்கே அகெயின் -10 × 10⁻³. அந்த வேல்யூஸ் அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 60 × 50 30 × 10⁻6 நியூட்டன் millimeter, -30 × 10⁻³ × 1000. ஸோ -30 × 10⁻6. and finally F3 which is equal to -10 × 10⁻³ × 1200. so the answer is -12 × 10⁻6 Newton millimeter. so this is how இந்த மூணு வேல்யூஸ் கிடைக்குது. இப்போ அப்படியே அடுத்த ஸ்டெப் போகலாம். so while taking this delta L net which is equal to F1 divided by F1 L1 by A1 E1, F2 L2 by A2 E2, F3 L3 by A3 E3. இந்த மூணுத்துலேயுமே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, A1 E1, A2 E2, தென் A3 E3 மூணுத்துக்குமே ஒரே வேல்யூ தான். வாட்ஸ் தட் வேல்யூ? 105 × 10⁻6 அப்படின்னு போட்டிருக்கோம். அதை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு F1 L1, F2 L2, F3 L3 மூணுத்தோட வேல்யூ மட்டும் சேர்க்கலாமா? முதலாவதாக நமக்கு கிடைச்சது 30 × 10⁻6, இரண்டாவது -30 × 10⁻6, மூன்றாவது -12 × 10⁻6. while adding all those values, -12 × 10⁻6 divided by 105 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்கும். ஸோ while taking this, இந்த 10⁻6 கட் பண்ணிங்கன்னா -12 by 105, the answer is actually -0.114 millimeter. அப்போ என்ன சொல்கிறோன்னா, இப்படி பிரின்சிபல் ஆஃப் சூப்பர் பொசிஷனில் இப்படி இவ்வளோ வேல்யூஸ் நமக்கு இம்பேக்ட் ஆகுதா, கடைசியாக நமக்கு வரக்கூடிய கம்ப்ரெஷன் நெகட்டிவில் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மல்டிபிள் நம்பர் ஆஃப் லோட்ஸ் இந்த ஷாஃப்டை கம்ப்ரெஸ் தான் பண்ணும். இட் ஒன்லி டியூ கம்ப்ரெஷன் லோடாக தான் இது ஃபைனல் லோடு கன்வெர்ட் ஆகும். அப்போ அதனால தான் நமக்கு என்னவாயிருக்கு, த வேல்யூ ஆஃப் டெல்டா எல் இஸ் இன் நெகட்டிவ் அப்படிங்கிறத நம்ம இன்ஃபர் பண்ணுறோம். சரிங்களா? அண்ட் தட் இஸ் தி ஆன்சர் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். ரைட், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் யூஸ்வலாக நம்ம பார்க்கக்கூடிய ஐடியாஸ் சொல்லுவோம் இல்லையா. ஸோ வி ஹேவ் எனி ஐடியாஸ் இருந்துச்சு இந்த கொஸ்டினில் நம்ம என்னென்னலாம் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கூட வி கேன் செக்.